விஜய் அவர்கள் வந்து மோஸ்ட்டாக நிறையா மிஸ்டேக் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பண்ணணும். உதாரணத்துக்கு கரூரில் இறந்த 41 பேர் இறந்தாங்க. அந்த விஷயத்துக்கு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தை நின்று பேசியிருக்கலாம். 2வது வீடியோ வெளியிட்டது. வீடியோ வெளியிட்டும்போது பார்த்து யோசித்து பேசியிருக்கணும். அதுவும் பண்ணலை. 3வது இன்னையோட 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் இருந்து கட்சி நிர்வாகிகளோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த கட்சி நிர்வாகிகளோட பேசுறதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட பேசியிருக்கலாம். தாராளமாக கரூர் வந்து பேசிட்டு போயிருக்கலாம். அவருக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வருது. ஒரு தலைவனோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மக்களோட பாதுகாப்பு இங்கே முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்களோட பாதுகாப்பை பார்க்காம உங்களோட சேஃப்டியை மட்டும் முழுக்க முழுக்க பார்த்தது ரொம்ப தப்பாக இருக்குது. சில சமயங்களில் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குதுன்னா அதை வந்து போஸ்ட்போன் பண்ண வேண்டியது ஒரு தலைவரோட கடமை. பட் அந்த இடத்துல விஜய் அவர்கள் பண்ணலை. இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதை பேசுறதுக்கு வரல. நான் சிம்பிளாக சொல்கிறேன். விஜய் வழி நடத்துறது தப்பாக வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வழி நடத்துறது வந்து பின்னாடி நிறைய பேர் வந்து தப்பாக வழி நடத்துறாங்கன்னு சொல்கிறது அது என்னமோ வாஸ்தவம் தான். பட் விஜய் போகிற ரூட்டு தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஹானஸ்ட் படி இப்போ அவர் பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். ஏன்னா வந்து அங்கே என்ன நடந்துச்சு, கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து அதை நம்ம இங்கே பேசணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ மக்களுக்கு தெரியும். அதை பேசி நம்ம வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஏன்னா நடந்தது நடந்துருச்சு. அதை வச்சு இதுக்கு மேலே வந்து அரசியல் பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லை. அதை வந்து பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. விஜய் அவர்கள் வழி நடத்துறது தப்பாக வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. அந்த அரசியல் தலைவர்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு கரெக்டா? விஜய் வந்து வழி நடத்துறது ரொம்ப தப்பாக தான் வழி நடத்திட்டு இருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா, விஜய் வந்து தப்பான ரூட்டில் தான் போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.